ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இல்லையே, சரி எங்களை இப்படி சோதிக்கிறியே, உனக்குலாம் ஏதாவது இருக்குதா? யாரு என்ன கையை சாமி கிட்ட எங்க அப்பா எங்க அம்மா போய் வேண்டாங்க உடனே சொல்லுவானா? அப்படிலாம் உனக்கு இவ்வளவு மரியாதையெல்லாம் உனக்கு பேச மாட்டேன் அப்படின்னு போய் கேக்குறக்கா சாமி இருக்கா போயிருக்காங்க. சரி அவங்களும் ஒரு 4-5 கோயில் போய் சாமி கும்பிட்டு அவங்கள ஒரு நேர்த்திக்கடை விரதம் இருந்து ஒரு நேர்த்திக்கடை வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு பெண் குழந்தைய ஆண் குழந்தைய பண்ணா உனக்கு என்னதான் கொண்டாந்து செய்யறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அதே மாதிரி சாமி கும்பிட்டு வந்த மாதிரியே ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சரி ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து வந்திருக்கு. அப்ப அந்த பொம்பளை பிள்ளை அத்தடி நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஆமா ஆனா அந்த சாமிக்கு மட்டும் வகுத்த வலிக்கும். ஏன் நம்மள ரெண்டையும் பார்க்க வச்சுட்டு காப்பி குடிக்கிறாரு அவரு. யாரு? தண்ணி ஏதோ ஒண்ணு ஒரு வார்த்தை வேணுமான்னு கேட்கணுமா இல்லையா? அவரா மடக்கு குடிக்கிறாரு. உங்களுக்கு தண்ணி வேணுமா? எனக்கு தண்ணி வேணாம். அது பாத்துக்கிட்டே குடிக்கிறாரு. ரசிச்சுக்கிட்டே குடிக்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, நம்மளுக்கு வச்ச நேர்த்தி கடலாம் செலுத்தணும் அப்படி சொல்லிவிட்டு அந்த நிலைமையிலயும் அந்த பொம்பளை பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னு அதையும் இதையும் கொடுத்து சரி நல்லா வளர்த்து வந்திருக்காரு. பரவாயில்லையே. யாரு மாதிரி? என்னது என்னைய மாதிரியே இல்ல, என்னையவே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க தான் அது அந்த பையன் நல்லா இல்லையா? இல்ல பவுடர் போடாமலே இவ்வளவு அழகா இருக்கீங்களே அதான் கேக்குறேன். அது போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்ன பண்றது? நம்ம ஒத்த பிள்ளையா இருக்குது, ஒண்ணு கண்ணு பெத்து வளர்த்துருக்கோம், அதை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு அதையும் இதையும் கொடுத்து ஊட்டி வளர்த்துட்டாங்க. சரி ஊட்டி வளர்த்தோட ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டேன் நானு. நீங்க? ஆமா சரி பக்குவத்துக்கு வந்தோடனே வருவார் ஒருத்தர் விவரம் கேட்க வருவாரு. நீங்க அப்பையில இருந்து பக்குவமா தான் இருக்கீங்க, ஆனா உங்க வீட்டுக்காரரும் சரியில்லாம இருக்காரு. அத போய் பாத்துக்கிட்டு அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு வந்தோடனே சரி ஒரு சடங்கு மாதிரி வைப்பாங்க. பக்குவம்னா என்ன? பக்குவம் அதான் இந்த சடங்கு வைக்கிறாங்கல்ல. இப்ப எங்க வீட்லயே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு ஏதாவது மாப்பிள்ளை இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு சடங்கு வைக்கிறது. சடங்குன்னா என்ன? சடங்குனா தலைக்கு தண்ணி ஊத்துறது. தலைக்கு தண்ணி உட்காருப்பா. இப்ப வந்து இப்ப நீ சடங்கு ஆயிட்டேன்னு வச்சுக்கவே. சடங்கு ஆயிட்டேன் என்ன? அதான்டா இப்ப உன்னை கொண்டாந்து உட்கார வைக்கிறோம்னு வச்சுக்க, உன்னை உட்கார வச்சு உன் முகத்துல நல்லா அழகா மஞ்சள் பூசி சரி நல்லா சந்திரன் குங்குமம் வச்சு உன் தலையில தூக்கி 4 குடம் தண்ணி தூக்கி ஊத்தி உன்னை சுத்தி சேலையை கட்டி விட்டு உள்ள கூட்டிட்டு போறது, அதுக்கு பேர் தான் சடங்கு. இதுக்கு தான் சடங்கு, இது பேர் தான் சடங்கா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சடங்கு. அப்பதானே எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கு, உனக்கு அந்த மாதிரி நான் செஞ்சேன்னு வச்சுக்கவே எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினைக்கிறது. சரி அப்படி சொல்லி தண்ணி ஊத்தி கொண்டு போயிட்டாங்க. ஒரு 4-5 மாப்பிள்ளை பார்த்து வந்தாங்க. எனக்கு எங்க அப்பாவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு. சரி எங்க அம்மாவுக்கு மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிருச்சு. ஏன் பிடிக்கல? ஏமா அப்படின்னு நீ கேட்ட மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு மாப்பிள்ளை சரியில்லை அப்படின்னு சொன்னிச்சு. அம்மா கட்டிக்க போறது நானு, நீ கட்டிக்கிற போறியா? நான் கட்டிக்கல. நீ எப்படி கட்டிக்கிற முடியுமா? முடியாதுல. அதனால எனக்கு தானே பிடிக்கணும். ஆமா அப்ப எனக்கு பிடிச்சிருக்குல, எனக்கு கட்டி வைன்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிருச்சு. எதுக்கு? சொல்றத கேளு. சொல்லுங்க. சரி நம்ம அம்மா சொல்லிருச்சு, நம்மளே ஒத்த பிள்ளைய பத்து வச்சிருக்கு, ஒரு கருவேப்பிலை கொத்த மாதிரி நம்மளும் அப்படி இருக்கிறோம், நம்ம அம்மா பேச்ச மதிக்கணும்ல அப்படின்ட்டு நானும் பேசாம இருந்துட்டேன். அப்புறம் ஒரு மாப்பிள்ளை, ஒரு நல்ல கருத்த மாப்பிள்ளை ஏதோ வந்தாங்க. கருத்த மாப்பிள்ளை கருப்பா இருந்தா அவங்க ரொம்ப பிடிக்கும். ஆமா சரி நம்ம கருத்த மாப்பிள்ளைய கட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னா எங்க அம்மா வேணாம்னு சொன்னிச்சு. ஏன் அதை வேணாம்? நீ சோத்த திங்கிறியா வேற எந்த திங்கிறியா? உனக்கு அறிவு இருக்கா? உங்களுக்கு மரியாதை ஏதாவது இருக்குதா? அக்கா தேவலாம் பேச என்ன இங்க கை நீட்டி பேசுறீங்க? இல்லப்பா எங்க அம்மாவை அந்த மாதிரி நான் பேசுறேன்னு உன்கிட்ட சொல்றேன் கையை நீட்டி. உங்க அம்மாவை சொன்னீங்க? நீ எங்க அம்மா தான் நீன்னு வச்சுக்கவே. எல்லாம் அறிவு இருக்கா சூடு இருக்கா உனக்கு? சொல்றேன் சோத்துக்கு வேற இருந்தீங்க ஏடா லூசு போல அப்படின்னு எங்க அம்மாவை இப்போ நீ இருக்கிற இடத்துல எங்க அம்மா இருந்துச்சுன்னா அப்படித்தானே சொல்லுவேன். அதுக்கான அப்படி போய் கையை நீட்டி சொன்னா அவங்க என்ன சண்டைக்கு வந்துட மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா நான் சதம் போட்டேன். சரி அடி லூசு சிரிக்கி, அடி முட்டா சிரிக்கி, அடி முட்டா சிரிக்கி. யார கேக்குற? இல்ல நான் நீங்க கை நீட்டி சொல்ற மாதிரி நான் எங்க அம்மா பேசுறேன். நீ யார பேசுற? நானே எங்க அம்மா தான் பேசுறேன். உங்க அம்மாவை நீ எப்படி சொல்றீங்களோ அதை நான் சொல்றேன். நான் சொல்ற மட்டும் நீ காதுல வாங்க. சொல்லுங்க. திருப்பி ரிவர்ட்ல விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அங்க தள்ளி விட்டுருவேன். பின்னாடி விட வேணாமா? பின்னாடிலாம் விட வேணாம், பேச்சுலப்பா. இந்த மிருதங்கார பேச்ச கேட்காத கெட்டு போயிருப்பேன். பின்னாடி விடுறதுலதான் தெரியுது அவன். அவன் சொல்லி வந்து நிக்குது ஒண்ணு பூச்சாண்டி மாதிரி வந்து நிக்குது. இவர் தான் உங்க வீட்டுக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்காரர் ஜாட இருக்கே லைட்டா அவருக்கு அழகா இருந்துட்டு அனாதையா புலம்பிட்டு அதானே. என்ன வேணா சொல்றேன்? என் நேரம் காலம் ஒன்னெல்லாம் வந்துக்கிட்டு போகிட்ட எல்லாம் நான் புலம்பணும்னு என் தலையில எழுதி இருக்கு. அப்படி சொல்லிட்டு என்ன ஒண்ணு
நான் ஏமா மாப்பிள்ள பிடிக்கல கட்டிக்க போறது நானு நீ கட்டிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டதுக்கு எங்க அம்மா சொன்னிச்சு அடி என் கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கான் சரி அவனத்தே கட்டிக்கிறேன்னு சொன்னிச்சு அம்மா நான் பார்த்ததே இல்லை உன் தம்பிய எங்க இருக்காருன்னு கேட்டு என் தம்பி அங்கிட்டு இருக்காண்டி கொஞ்சம் குடிக்கிறவன் அங்கிட்டு தெரியவியா குடிக்கிறவரா ஆமா அப்படின்னு சொன்னிச்சு உன் தம்பிக்கு போய் என்னை கட்டி வைக்க முடியும் குடிக்கிற அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அம்மா சொன்னிச்சு அடியே கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திருவேன் அதனால நீ சொந்தம் பந்தம் போயிடக்கூடாது தம்பி ஒரு ஆளு நீ ஒரு ஆளு உன்னை எடுத்தேறி கட்டி கொடுத்தாலும் உன்னை பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நான் உள்ளூர்ல உன்னை கட்டி கொடுக்குறேன் நல்லா திருந்தி வந்துருவாப்ல அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எங்க மாமனுக்கு கட்டி வச்சுச்சு நானும் சரின்னு சொல்லி நானும் கட்டிட்டேன் நாங்களும் கட்டுன நாள்ல இருந்து நான் திருத்தி போடலான்னு பார்த்தேன் திருத்த முடியல எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா பிள்ளை இல்லையா ஆமா பொய் சொல்லாதீங்க நானும் திறந்தே வச்சிருந்தேன் பாத்துக்க திறந்து வச்சிருக்காங்க நாய் வந்து கடிச்சிரும் உங்க உடம்புக்கு பிள்ளை இல்லையா என் உடம்புக்கு பிள்ளை இல்ல பார்த்தா அப்படி தெரியலையே நீங்க வேணா ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் கூட உங்களுக்கு ரெடி பண்ணி அவர் காட்டியே கம்மனு போயிரு அவனுக்கு சொல்லி கொடுக்காது அவர் பிள்ளை ரெடி பண்றதுல அதுல முடியல இருப்பேன் போல அப்படி சொல்லிட்டு நானும் திறந்தே வச்சிருந்தேன் சரி வரவே இல்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு மனுஷன் எங்க வரணும் வீட்டுக்கு வரணுமா இல்லையா கொண்டாடி பார்க்கணுமா இல்லையா ஓடி போயிட்டாப்புல யாரு கூட இல்ல சாரா கிடைக்கு நான் இருந்தேன் அவர் வரல சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புருஷன் வரல அங்கிட்டு கல்யாணம் தெரிஞ்ச வசதியில் அங்கிட்டு தெரிஞ்சிருவாப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுநாளும் திறந்தே வச்சிருந்தேன் பாத்துக்க மறுநாள் திறந்து வச்சிருக்கீங்க ஆமா பார்த்து எனக்கே ஒரு நாள் நாய் கடிக்க போது அப்புறம் அவ்வளவுதான் அந்த நாய் 2-3 நாயை வேற குலைச்சிக்கிட்டு உள்ள வேற வந்துச்சு ஆத்தாடி இந்த நாயில வருது அப்படின்னு சொல்லிட்டு கதை பிடிக்கிட்டேன் நானும் பாத்துக்க கல்யாணம் நாள் முடிஞ்சதுல இருந்து எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு புல்லு பூச்சி கிடையாது அதுக்கிட்டே ஏதாவது ஒரு புல்லு பூச்சி ஏதாவது உங்களுக்கு எதுவும் வழி கிடைக்குமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன் இல்லையா அதெல்லாம் இல்லையா என்னமா நீனே பக்கத்துல இருந்து பண்ணி விட்ட மாதிரி சொல்ற எப்ப என்ன ஆபரேஷன் உனக்கு மூளை ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்றது ஆயிருந்தாலும் நம்ம புருஷன் இல்லையா கண்ணாலும் கலவை புள்ளானாலும் புருஷன் இல்லையா ஆயிருந்தாலும் நம்ம புருஷன் சொல்லாத உன் புருஷன் சொல்லு என் புருஷன் நான் சொல்லி நம்ம புருஷன் என்ன உங்களையும் நம்ம புருஷன் என்ன அர்த்தம் என் புருஷன் ஆமா அப்புறம் என்ன உங்களுக்காக கட்டி வச்சிருக்குது நீ அப்படித்தான் சொன்ன கண்ணானாலும் கடுக்கு புள்ளானாலும் புடிச்சே ஓ வாயில ஒன்னே நீ சொல்ற பத்தி நான் சொல்றேன் பாரு ஓம் பச்சை கட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒண்ணு ஏயா உனக்குலாம் அறிவு இருக்கா ஏதாவது இருக்கா உனக்குலாம் இல்லையா அப்படின்னு என் புருஷனை கேட்டேன் ஒரே அடி அடிச்சு உன்னை கொண்டே வரையும் பாத்துக்க ஏன்டா லூசு பையில அப்படி திரியிற உனக்கு சூடு சொன்னே இல்லையா இல்ல ஒரு பாட்டில் மருந்து வாங்கி குடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன் அவன் பேச்ச கேட்காத உருப்பிட மாட்டேன் எங்க வந்திருக்காரு அவர் பத்தி வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காரு உள்ள அவர் அவங்க வீட்டுக்காரு சொல்றாரு அதுவும் காமெடி தான் இருக்கும் அப்படி சொல்லிவிடு அவர் போயிருவார் துணி மாக்கா இந்தாங்க நாங்க படுத்து கிடக்காரு அவர் தான் அவங்க வீட்டுக்காரா இந்தாங்க படுத்துருக்காரு எங்க அதெல்லாம் இல்லப்பா அவர் ஆளு நல்லா கலரா இருப்பாரு இல்ல அவர் பாரு ஒரு 10 மணில இருந்து அங்கனே கிடக்காரு அவரு அவர் மட்டும் கிடப்பாரு ஆனா இன்னைக்கு நல்லா இருக்காரு ஆமா அப்படி சொல்லிட்டு சரி நம்ம என்ன நம்ம புருஷன் அப்படி சொல்லிட்டு நானும் கொஞ்சம் திருத்தி பார்த்தேன் அப்புறம் வேற வழி அப்புறம் ஒரு இடத்துக்கு போனாரு இங்க போனீங்க இந்த மனுஷன் எங்க போறாரு அப்படின்ட்டு நானும் ஒரு ஃபாலோ பண்ணி போனேன் சரி என்ன ஆளை பார்த்தா கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு பின்னாடியே முன்னாடி விட்டு பின்னாடியே போனேன் சரி ஒரு போனாரு சாரையா கடைக்குள்ள போனாரு ஒரு கோட்டர் அங்கிட்டு சுத்தி மத்தி பார்த்து ஒரு கோட்டர் வாங்கி இடுப்புல சொருனாரு வாங்கி சொல்லிட்டு வெளியில வந்துட்டாரு நான் ஒரு உள்ள போனேன் சுத்தி மத்தி பார்த்துட்டு யாரு சுத்தி மத்தி பார்த்துட்டு நான் ஒரு ஆப்பு வாங்கி இடுப்புல சொருகிட்டேன் சரி அவர் கோட்டு வாங்கினா நம்ம ஆப்பு வாங்கினோம் அப்படி இடுப்புல தான் சொல்லுவாங்க அப்புறம் ஏதோ சொல்லுவாங்க வாங்கி சொருகிட்டு சரி நம்ம எங்கதான் போறாப்புலையும் பாப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனாப்புல நல்லா கடன்னு குடிச்சாப்புல சரி நீட்டி நிமிந்து ஒரு நாடக மாடு இருந்துச்சு நீட்டி நிமிந்து படுத்துட்டாப்புல இந்த மனுஷன் இதுக்குதான் வர்றாப்புல அப்படி சொல்லிட்டு சரி புடிச்சே பாத்துக்க
என்னத்த சட்டையை ஏத்தி சட்டையை ஏயா நீங்க வந்து படுத்தேன்னா உனக்கு என்ன காரணம் அழகான ஒரு பொண்டாட்டி அடிங்க வந்து படுக்கலாமா ஆமா அப்படி சொல்லிவிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் இப்ப இங்க வந்து இந்த ஊருக்குள்ள நாடகம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் சரி என்ன செய்ற உன் புருஷனை ஆள மாத்திரு இமிடியேட்டா ஏன் எங்க ஓ மெச்ச கட்டுனா உருப்பட முடியுமா உங்க வீட்டுக்காரர் இப்ப பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நல்லாதான் இருக்காரு என் புருஷன் வந்தா சரி உன் பொண்டாட்டி எங்க 4 பேத்துக்கு வந்துட்டு போச்சு அப்படிங்கிற விவரத்தை சொல்லிட்டு நல்லபடியா மட்டும் சொல்லு குடும்பத்தை கெடுத்து விட்டாத என்கிட்ட வந்துட்டு போயிட்டு வீட்டுக்காரர் சொல்றேன் ஏய் எங்க 4 பேத்துக்கு விவரம் சொல்லிட்டு போச்சு சொல்றீங்க உங்களுக்கு சரக்கு வேணும்னு உங்க வீட்டுக்காரருக்கு சரக்கு வேணும்ச்சுங்களே நல்ல குறிச்சில போய் வாங்க சொல்லுங்க நல்லா இருக்கும் ஆனா விடிய விடிய உங்ககிட்ட வந்து நாங்க அதை சொல்ல மாதிரி என் கிறகம் சரி போயிட்டு வரேன் தம்பி பாய் இந்த இடத்தை பார்க்கிற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களிலே இந்த குறிஞ்சினமோ இது அற்புதம். இந்த நேரத்திலே மக்கள் கூட்டம் ஏதோ பரவாயில்ல, ஆள் இருக்க இல்லையோ நம்முடைய கடமை சரியா செய்யணும் இல்லையானே. நாடகம் எதுக்கு போட்டுருக்காங்க? ஊர் திருவிழா சாமி தானே போட்டுருக்காங்க. சாமி நாடகம் பார்க்க அதுக்காண்டி ஆள் இல்லைன்றதுக்காக நம்ம ஏற்க முடியுமா என்ன? இதை கடமைக்கு வராம இதை கடமை சரியா செஞ்சாதான் வாங்கக்கூடிய ஊதியமும் சரியா நம்மளுக்கு உடம்புல ஒட்டும். என்ன தம்பி அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, போக மாட்டோம்ல நம்ம. ஆகினால் இடத்தை பார்க்கிற பொழுது இடத்தை நாம் எப்படி வர்ணிப்போம் சொன்னால் எப்படி வர்ணிப்போம்? நல்ல குறிஞ்சி நிலம், மலை பரிசார்ந்த பகுதி. ஆகினால அன்பு நடமாடும்.
கண்ணுக்கு அழகான கலைவண்ணமே குறிஞ்சி நிலமாகுமே கந்தன் என நாடும் என் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே கண்ணுக்கு அழகான கலைவண்ணமே குறிஞ்சி நிலமாகுமே கந்தன் என நாடும் என் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே மானிட ஒன்றாக விளையாடுமே மயில்கள் நடமாடுமே மானிட ஒன்றாக மயில்களே மயில் கொண்டாடுமே மானிட ஒன்றாக விளையாடுமே மயில்கள் நடமாடுமே காண குயில் யாவும் கவி பாடு விதமே காண குயில் யாவும் கவி பாட நிலமே காண குயில் யாவும் கவி பாடு விதமே காதிற்கு நிதாகுமே கிள்ளை மொழி பேசும் கிளியாவுமே கண்டு மகிழ்ந்தாடுமே கண்ணுக்கு அழகான கலைவண்ணமே காதிற்கு நிதாகுமே கந்தன் என நாடும் என் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே அருவி சுழன்றாடி நிலம் பாயினே விழிந்து கதிர் சாயினே மருவி தென்றல் தான் தமிழ் பேசி வருதே மருவி தென்றல் தான் தமிழ் பேசி வருதே மனதில் பரிந்தோடுதே வருகி செல்வோர் உயர் நேருமே துன்பம் பறந்தோடுமே கண்ணுக்கு அழகான கலைவண்ணமே குறிஞ்சி நிலமாகுமே கந்தன் என நாடும் என் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே கண்டு மகிழ்ந்தாடுமே கண்டு மகிழ்ந்தாடுமே இடத்தை விணிக்கலாம். பொதுவாகவே ஒரு நாடகம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றும் அதற்கு முதல் காரணமே ஒளிவொலி தான் காரணம். ஆமா அருமையான ஒளிவொலி பேரனுப்பு ஆமா சரவண வெள்ளாவலாம் தானா வெள்ளாகுளம் பி சரவணா அருமையான ஒளிவொலி. ரெண்டாவது அருமையான பக்க மேளங்கள் இளங்கன்று பயமறியாத போல எங்க அண்ணன் விஎம் சாமி தம்பி மருது ரொம்ப ரொம்ப அற்புதம். தம்பி சக்தி நீங்க அதை கேட்டு அற்புதம். ராமரு நேற்று போனது நீங்க நல்லாக்குறா இல்லையா? ஆக மொத்தம் நல்ல சுபர் இருந்தது வரைமணி ஓவியம் இல்லையா? அது மாதிரி பக்க மேளங்கள் இப்படி இருந்தா தானே எல்லாமே சரியா இருக்கேன். அதான் உண்மை. ஆகினால இடத்தை வடிக்கலாம். இருந்தாலும் கூட கட்டளை வழிகிறாள் கவலிக்கிறாள். சற்று உற்று கவனித்து பார்ப்போம். அருமையான காலம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று அற்புதமான ஓசைகளை வகிக்கின்றது. சகுடையால் பேரியால் மகதையால் செங்கோட்டால் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண் இப்படியாகணும். இந்த பெண்ணை வரைக்காம எந்த பெண்ணை வரைக்க போறான்? ஆமா பொதுவாகவே எத்தனை மாநிலம் இருக்கு. மற்ற மாநிலத்து பெண்களை காட்டிலும் நம்ம தமிழ்நாட்டு பெண்களை பாருங்க. சேலை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. ஆமா என்ன கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கும். கருப்பா இருந்தா ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. லட்சணமா இருக்கும். ஆமா ஆமா அந்த முடி அந்த விழிகள் எல்லாமே அற்புதமா இருக்கு பார்க்க பார்க்க. அது ஒப்பானது சில பேர் இருக்கு. ஆமா ஆக நாளை வைக்க வைப்பாங்க. ஆலோலம் என்று காட்டி இந்த அருமுனத்தே
பொழுதில்லையே 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 ஏ ஆ ஆ ஆளோடும் ஆளணும் என்று அருமையான காலத்தை பாடுகிறான் காட்டுக்குள்ள மட்டும் தர்றாங்கன்னா எப்படி அவிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலை ஊதுகிறாள் அவிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலை ஊதுகிறாள் விழிகளில் கடிதோ நீட்டுகிறாள் என்பதினையில் துதி நீ மயிலுக்கு நாட்டிய கதை சொன்னவள் அந்த மதனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள் காதல் பொருள் சொன்னவள் நீ மயிலுக்கு நாட்டிய கதை சொன்னவள் அந்த மதனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள் அழகிய மேகலை அதிவது ஓர்களை என்பது நீங்கள் கவிதையும் இலக்கியம் யாவிலும் கற்பனை அபிநய சுந்தரி ஆடுகிறார் என் ஆசை கனலை ஊதுகிறார் இப்பேற்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது இரண்டு வேகம் போல் குந்தலும் மூன்றாம் முறை சந்தனை போல் நெற்றியும் முல்லை போன்ற பற்கள் வள்ளி போன்ற காதுகள் கமுகு போன்ற கழுத்து கோவை புலம்போடு இதழ்கள் உடுக்கை போல இடைனா மர உடுக்கு செம்பு உடுக்கு ஆமா செம்புனால் உடுக்கப்பட்டது நல்ல வயது எண்ணி பேனா வயது அடே அப்பா மருது பாண்டி பாட்டா சரி 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 சரியா இருக்கு எண்ணிரண்டு 16 வயது சரியா இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது
எண்ணிரண்டு 16 வயது எண்ணிரண்டு 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் இன்ப வயது எண்ணிரண்டு 16 வயது முன்னிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தார் முன்னிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தார் முன்னிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தார் முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து தொடுத்தார் முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தார் எண்ணிரண்டு 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் இன்ப மனது எண்ணிரண்டு 16 வயது நடந்த நடையிலையில் காதலைத்த மறந்தார் கடந்த நடையிலையும் காதலையும் மறந்தார் காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தார் காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தார் எண்ணிரண்டு 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் இன்ப வயது எண்ணிரண்டு 16 வயது சுற்று நான்கு சுவர்களுக்குள் தூக்கமே சுற்று நான்கு சுவர்களுக்குள் தூக்கமே சுற்று நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம் துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம் துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம் எண்ணிரண்டு 16 வயசு இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் இன்ப வயது எண்ணிரண்டு 16 வயது இருந்தாலும் மாமன்னர்கள் மருது புகழை பாடி பிறகு யாரும் பாப்பா ஆமா பாடணும்லப்பா அப்படியா பாட்டாரு வேற பாட்டு அஞ்சரை பேசுவீங்க மானத்தை உயிராக மதித்தவர்கள் மன்னர் மருது பாண்டிய உயிர் தியாகம் செய்தவர்கள் மானத்தை உயிராக